2020 அக்டோபர் 8ஆம் தேதி ஏழைகளுக்காக, ஏழைகளின் உரிமைக்காக, நீதிக்காக ஓங்கி ஒலித்த ஒரு குரல் முடக்கப்பட்டது. அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அக்டோபர் 8, 2020 அருட்தந்தை கைது செய்யப்பட்டார். சரியாக 11 நாட்கள் கழித்து ஒரு அருமையான பாடல் ஒன்று வெளியானது. எனக்கு மிகவும் பிடித்த பாடல். நான் லிங்க் அனுப்ப ட்ரை பண்றேன். அந்த நாளும் எப்போ வரும், நல்லது செஞ்சிட காலம் எப்போ வரும், நியாயத்தை பேசிட நேரம் எப்போ வரும், நல்லது செஞ்சிட காலம் எப்போ வரும், நியாயத்தை பேசிட நேரம் எப்போ வரும். அட நாடு நம்ம நாடு போற போக்க பாரு, பல காலமாக தொடருற அவலம் பாரு, கேட்க ஆளும் இல்ல, கேட்டு புட்டா அடியும் தொல்லதான். அப்படிதான் இந்த பாடல் வரிகள் முடியுது. எனக்கு இந்த கிறிஸ்தவ மதத்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, தனித்தன்மை கொண்டது. கடவுள் ஒரு வல்லமை உள்ளவர், எங்கும் நிறைந்திருப்பவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமையான ஒரு கடவுள் மக்களின் குரலை கேட்கிறாரு. என் மக்களின் வேதனை கண்டேன், அவர் அழுதிடும் அழுகுரல் கேட்டேன், அவர் வேதனை நான் அறிவேன். நீதி நிலைநாட்ட யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு தந்தை கடவுள் யோசித்து பல இறைவாக்கினர்களை அனுப்புறார். அதற்கு பிறகு மனித அவதாரம் எடுத்து மக்களோடு மக்களாக வாழ்வதற்காக இறங்கி வந்ததை நம்ம பார்க்கின்றோம். அதனாலதான் இந்த கிறிஸ்டியானிட்டி சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரி, இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த பிறகு அவர் வாழ்ந்த அந்த 3 ஆண்டுகள்ல எந்த மனிதர்களோடு அவர் அதிகமாக உரையாடினார், எங்கு உண்டார், யாருக்கு சாதகமாக பேசினார், யாருக்கு உதவியாக இருந்தார், யாருக்காக அவர் வாழ்ந்தார் அப்படின்றது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்போ தனது பணி வாழ்வை ஆண்டவர் இயேசு நன்று அறிந்திருந்தார். இறைவாக்கினர் எசாயா புத்தகத்துல நாம் அப்படி படிக்கிறோம். 61வது அதிகாரம் 1-2 வரைக்கும் உள்ள இறை வார்த்தைகள். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கவும், பார்வையற்றோருக்கு பார்வை வழங்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு தந்து விடுதலை அளிக்கவும் தான் ஆண்டவர் இயேசுவோட பணி அப்படின்றத நன்கு தெரிந்து கொண்டு அதே போல ஆண்டவர் இயேசு தனது பணியை ஆற்றினார். அடுத்து நம்ம பார்க்கிறோம், யோவான் 20:21 தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்றாரு. அப்போ தந்தை கடவுள், இயேசு ஆண்டவர், அதன் பிறகு இந்த பணியானது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. 6வது நாள், ஏழைகளோடு தோழமை கொள்ளவும் நீதிக்காக குரல் கொடுக்கவும் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே தான் நாம இன்றைக்கு யோசிக்க போறோம். சுனாமி வருது, இயற்கை பேரழிவுகள், சீற்றங்கள் இப்படியெல்லாம் வரும்பொழுது நாம உண்மையாலுமே மனிதர்களுக்கு உதவி செய்யறோம். ரொம்ப இரக்கம் குணம் கொண்டவர்களாக நாம இருக்கிறோம். அரசாங்கம் உதவி செய்யுது, A to Zன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல எல்லா உதவிகளையும் நாம செய்யறோம். வீடு கட்டி கொடுக்கிறோம், அவர்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கிறோம். இரக்கம் கலந்த ஒரு செயல். இந்த தோழமை அப்படின்றது இதோடு நின்று விடணுமா அல்லது தொடரணுமா? தொடர வேண்டும். இதுதான் தந்தை கடவுளின் விருப்பமாக இருந்தது. இதுதான் இறையரசின் கனவாக இருக்கின்றது. எப்படி தொடரும்? அவர்கள் நீதிக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். இந்த நிலையில இவர்கள் இப்படியே ஆண்டாக இருக்கிறார்களே ஏன்? பரம்பரையாக இவர்கள் எல்லாம் ஏழையாக இருப்பது ஏன்? அநீதி கிடைக்க பெறாத நிலை ஏன்? இப்படி அவர்களை நாம் கல்வி கொடுத்து அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தர வேண்டும். அவர்கள் தன் சொந்த காலில் நிற்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல ஒரு நிலையை ஒவ்வொரு ஏழை எளிய மக்களும் பெறுவதற்கு நாம் அவர்களுக்கு வழிவகைகளை செய்து தர வேண்டும். ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, என் சபை நிறுவனர் தாட்டிப்பத்திரி ஞானம்மா. இப்போ அம்மா கீழச்சேரியில பாக்குறாங்க, சின்ன பிள்ளைங்களை எப்பவுமே விளையாண்டுட்டே இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க கூட இருக்கிறது ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். ஆனா அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகல. ஏன்னு பார்த்தா ஸ்கூல் இல்லை பக்கத்துல எங்கேயுமே.
அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும், செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நற்கருணைநாதர் முன்பு உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இரக்கம் ரொம்ப லவ்விங்கா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு. கோபப்படல, யாரையும் எதிர்த்து கொள்ளவில்லை. ஆனா அமைதியாக ஆண்டவரோட உதவியோட, ஆவியானவரோட உதவியோட என்ன செய்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல வந்து ஓப்பன் பண்றாங்க. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகள் படிப்பு அங்க பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. இதுதான் வந்து ஏழைகளோடு தோழமை கொள்வதும், நீதிக்காக நாம் குரல் கொடுப்பதும் அப்படின்றது. இன்றைக்கு கிறிஸ்தவளாகிய நீங்கள், கிறிஸ்தவனாகிய நீங்கள், துறவியாகிய நான், திருச்சபை, நமது குடும்பங்கள் அனைத்துமே ஏழைகளோடு தோழமை கொள்ளவும், அவர்களுக்காக குரல் கொடுக்கவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். நம்மளோட சொந்த வாழ்க்கையில நாம யோசிச்சு பார்க்கலாம். எங்கேயோ ஒரு அநீதி நடக்குது. எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாம எத்தனை நாள் ஒதுங்கி போயிருந்திருப்போம். போய் தொட்டு தூக்குனா போலீஸ் கேஸ் ஆயிடும். எப்படி இறந்து போனாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல இறந்து கிடக்கின்ற எத்தனை மனிதர்களை பார்த்து நம்ம பார்க்காம போயிருந்திருப்போம். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம்.